தீபமும் அரசியல் தான். அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஏத்தணுன்றது ஒரு அரசியல், ஏத்தக்கூடாதுன்றது ஒரு அரசியல். பட் நான் என்ன சொல்ல வரேன், கேட்டா அவங்க தான் தற்கொலை இல்ல, நம்ம தான் தற்கொலை. ஆனா இது இந்த இஷ்யூ ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு போறாங்கன்னு அதுவும் தெரியல. அதான் சார் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நல்லா தூங்கியது முழுக்க தூங்க எழுந்துக்கிறது தூங்குற வரைக்கும் அரசியல் இருக்கு. ஏன்னா இவனுங்க ஒற்றுமை இல்லை, ஏடிஎம்கே ஒற்றுமை இல்லை, டிஎம்கேயும் ஒற்றுமை இல்லை. சரி மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடி, சிவகங்கை எல்லாமே இதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயம். டிவிக்கே இப்போ வந்திருக்காங்க. ஸோ அதை மாற்றி மாற்றி அது ஆக்சுவலாக அவர் இறந்துட்டாருன்னா தீபம் ஏத்துனாங்களா ஏத்துனா அவருக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அவர் நம்பி ஒரு குடும்பம் இருக்குல்ல, குழந்தை இருக்குல்ல, அந்த எத்தனை குழந்தைன்னு தெரியாது. பட் அந்த இஷ்யூ தெரியும், பட் அவருடைய விஷயம் தெரியாது. ஆனா இவங்க அதிமுக அப்படி கிடையாது, தோத்தாலும் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாம அடிஞ்சு இறங்கி என்ன வேணா செய்ய பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இப்போ ஒரு வாட்டி தோத்துன்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டாங்க. இந்த 3-4 மாசம் இருக்கு எலெக்ஷன் டைம்ல மாமா டேடியும் மச்சானோட ஒன்னாவோட சேர்ந்தா சேரலாம். எப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படியும் போயிடுவாங்க சார். எல்லாம் பணம் தான் சார். நாளைக்கு எத்தனை கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம், 2 பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் தீபம் இஷ்யூ உங்களுக்கு தெரியல சார்? அதனால கூட ஒரு இளைஞர் தீ குளிச்சு இறந்து போயிட்டாங்க. ஆமா, இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அது தவறான செயல் தான். இது அவர் செஞ்சிருக்கவே கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேஸ் போட்டாங்க, சரி இந்த மாரி போனச்சு ஏத்தனை திரும்பி இது பண்ணாங்க. இது இந்த மாதிரிலாம் இறக்கலாம் கூடாது, தவறான செயல். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. எது அது பல பேர் சொல்றாங்க, காதலிச்சு போறாப்புல அப்படின்ட்டாப்புல, ஃபேமிலி பிரச்சனையில போயிட்டாப்புலன்றாங்க. பேப்பர்ல அந்த நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது உண்மை என்னன்னு இன்னும் தெரியல. அவர் இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது. அவருடைய குடும்பத்தை அவர் நினைச்சு பார்த்துருக்கணும். எல்லா பிரச்சனைக்குமே தற்கொலை ஒரு தீர்வு ஆகாது. இதுதான் என்னுடைய கருத்து. மகா தப்பு. அது இறக்கிறதுனால எந்த சொல்யூஷனுமே நடக்காது. அவர் இறந்துட்டாருன்னா தீபம் ஏத்துனாங்களா ஏத்துனா அவருக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அவர் நம்பி ஒரு குடும்பம் இருக்குல்ல, குழந்தை இருக்குல்ல, அந்த எத்தனை குழந்தைன்னு தெரியாது. பட் அந்த இஷ்யூ தெரியும், பட் அவருடைய விஷயம் தெரியாது எனக்கு. பட் நிறைய விஷயங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதனால அவர் ஒருத்தர் பண்றதுனால இந்த விஷயம் நடந்துருமா, முடிஞ்சிருமா? ஒன்றும் முடிய அப்போ இறந்துட்டா இருப்பான், உடனே ஏற்றி நான் சொல்ல போறாங்க. அது கோர்ட்ல இருக்கு, அரசாங்கம் அதை மானிட்டர் பண்றாங்க, கோர்ட் மானிட்டர் பண்றாங்க, அது இயக்கங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு என்ன கவன ஈர்ப்பு கொண்டு வரலாம். அதுக்காக இவர் உயிர் எழுந்தா கவன ஈர்ப்பு கொண்டு வரணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் பிளண்டர் மிஸ்டேக். இது பாவம், ஏன் அந்த மாதிரி பண்ணாருன்னு நமக்கு தெரியல. ஆனா இது இந்த இஷ்யூ ஏன் அவ்வளவு தூரம் கொண்டு போறாங்கன்னு அதுவும் தெரியல. அதான் சார் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நல்லா தூங்கியது முழுக்க தூங்க எழுந்துக்கிறது தூங்குற வரைக்கும் அரசியல் இருக்கு. திருவண்ணாமலை தீபமும் அரசியல் தான். அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஏத்தணுன்றது ஒரு அரசியல், ஏத்தக்கூடாதுன்றது ஒரு அரசியல். பட் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இந்துஸ் அந்த இடத்துல நான் பண்ணிட்டு போயிட்டோமே, முஸ்லீம்களும் அது அலோவ் பண்ண மாட்டாங்க. முஸ்லீம் பிரதர்ஸ் நம்ம அவங்க அரசியலா பாக்குறாங்க சார். நம்ம முஸ்லீம் பிரதர்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, நம்ம அஃபீஷியலா போறோம், எவ்வளோ பாக்குறோம். அவங்களாம் தெரியும், அதெல்லாம் அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது சும்மா அதை பண்றேன் இதை பண்றோம் சொல்லிட்டு ஏதோ தப்பு பண்றாங்க. ஏதோ தப்பா யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்றத எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். ஏன்னா இது ஒரு ஒரு இஷ்யூவை நான் ஒருத்தருக்காக ஃபேவரா கொண்டு போறோம்னு சொல்லிட்டு அது ஏதோ ராங்கா போய் மாட்டிடுச்சு. முடிச்சு போய் நிக்கிறது. கடைசியில சாமியத்துமே முருகனையத்துமே முடிச்சு நிக்க வச்சிட்டாங்க. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் எல்லாம் வல்ல இறைவன் முருகனையே முடிச்சு நிக்கிறவர்களுக்கு இந்த நாட்டுல அரசியல் கேவலமா போயிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சாதாரண விஷயம் சார். அன்னைக்கு ஏத்தி இருந்தா அன்னைக்கு 8 மணியோட முடிஞ்சு போயிருக்கு. இது யாரும் பேசியிருக்க மாட்டோம். பாருங்க, முடிஞ்சு 15 நாள் கழிச்சு நீங்களும் பேசிட்டு இருக்கோம். பாவம், உயிரும் போயிடுச்சு. அதுக்கு அந்த உயிரை வச்சு ஒரு அரசியல் நடக்கும். புரியுதுங்களா? அந்த உயிரை வச்சு அரசியல் நடக்கும். இன்னைக்கு தப்புன்னு பேசுவாங்க, நாளைக்கு அவன் வேற ஒண்ணுக்காக செத்தான்னு நியூஸ் வரும். கண்டிப்பா வரும். பாருங்க, அதுக்கு கவுண்டர் பண்ணுவாங்க இல்லையா? அவன் அதுக்காக சாவல, வேற ஒன்று சாவான்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் தேவையில்ல. அவன் இறந்தவனுக்கு நல்லது கிடையாது. அது இதான் ஓடிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. அது தப்பு தான். அது தேவையில்லாத விஷயம். டைவெர்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். மக்களை எங்கேயோ டைவெர்ட் பண்ணி கொண்டு போறானுங்க.
அது எங்க போய் முடியும்னு தெரியல இதெல்லாம். திமுக தொண்டர்களும் தாவேக தொண்டர்களும் மாறி மாறி வந்துட்டு தற்கொலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி. உண்மையில எந்த கட்சி சார் தற்கொலை கட்சி? ஆக்சுவலா எந்த கட்சி தற்கொலை கட்சி சொல்றத வர நம்ம பாக்குறோம், நம்ம தான் தற்கொலை சொல்ல போனா. ஏன்னா வந்து ரெண்டு பேருமே சம்மந்தமே இல்லாம டிஎம்கே வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயம். டிவிக்கே இப்போ வந்திருக்காங்க. ஸோ அதை மாத்தி மாத்தி அது வந்து ஆக்சுவலா அந்த கட்சிக்கு வந்து தற்கொலைன்னு சொல்ல, நம்ம பார்க்குற அந்த தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ டிவிகேல இருக்கவங்க டிஎம்கே சொல்றாங்க, டிஎம்கே இருக்கவங்க டிவிகே சொல்றாங்க. ஸோ இது நமக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது யார் யார். ஏன்னா இது யாருமே இது தற்கொலை இல்லை. ரெண்டு பேருமே வந்து நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், ஒரு விஷயத்துக்காக தான் வராங்க. ஸோ அது எதுக்கு இவங்க வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டா ஃபன்னா கொண்டு போறாங்கன்னு தெரியல. சில கேட்டா வந்து அவங்க தற்கொலை இல்லை, நம்ம தான் தற்கொலை. அவ்வளோதான். ரெண்டுமே வந்து நாங்க அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம்னு ஓட்டை வாங்கிட்டாப்புல திமுக. இப்ப வந்து அந்த மரியாதையை காப்பாத்தல, விலைவாசி ஏத்தி விட்டு ஜனங்களை நசுக்கி விட்டாப்புல. இவன் வந்தானாக்கா ஓரளவுக்கு நல்லது செய்வாப்புல, ஆசைப்பட மாட்டாப்புல, மக்களுக்காக தொண்டு செய்யறேன் அப்படின்னு வாக்குறுதிட்டு இருக்காப்புல. ரெண்டு பேருக்கும் இவருக்கு அவர் தற்கொலையா இருக்காரு, அவருக்கு இவர் தற்கொலையா இருக்காரு. ஸோ அதனால வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க. தவிர காமன் மேன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு பட்டன் அழுத்தும் போது யார் தற்கொலைன்னு சொல்லி முடிவு பண்ணி அதை முடிவு பண்ணிருவாங்க. ஆக்சுவலி ரெண்டு பேருமே வந்து தேவையில்லாத வேலையை ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு, வந்தவொடனே அவங்க தற்கொலைன்றாங்க, இவங்க வந்ததுனால அவரை தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே தற்கொலை தான். நம்ம யாரையும் தற்கொலைன்னு சொல்ல வேணாம். இதுக்கு பதிலாக புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நானே. இது அதனால வந்து புரிதல் இல்லாமல் இப்படி பண்றதுக்காக இந்த வார்த்தையை உபயோகம் பண்றாங்க. அந்த வார்த்தை நம்ம யாரையும் அந்த மாதிரி சொல்ல வேணாம். இதான் என்னுடைய கருத்து. இல்லை இப்போ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கு. அவர் புதுசாக வராரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் புதுசாக வரவருக்கு வாய்ப்பு கொடுத்தா ஏதாவது செய்வாங்க, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி புதுசாக வரவங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும், அதை எதிர்பார்ப்பாங்க மக்கள். இப்போ பழைய ஆளுங்க வந்து எல்லாமே தெரியும், அவங்க எப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லி அரசியலில் முழுக்க தெரியும். ஏன்னா அதுலேயே அவங்க ஊறி இருக்காங்க. புதுசாக வரவங்களும் அந்த அளவுக்கு தெரியாது. அப்போ புதுசாக வரவங்க இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஆனால் தற்கொலைன்னு யாரையும் சொல்ல முடியாது கற்றுக்கிற வரைக்கும். ஏன்னா கற்றுக்கிட்டாங்கன்னா. ஆனால் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்களே ப்ரோ, மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே தற்கொலை அப்படின்னு சொல்லி. அதை பற்றி நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? அதை இது எப்படின்னா இது போட்டி. அவங்க மோதிக்கிற மாதிரி காமிப்பாங்க, ஆனால் உண்மையிலே நிறைய விஷயம் தெரியும். சொல்ல மாட்டாங்க, தற்கொலைன்னு சொல்லுவாங்க. மட்டம் பேசி நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள்னு பார்க்க தான் பார்ப்பாங்க. விஜய் தான் வந்துட்டு அடுத்த சிஎம்மா வரணும். ஆமா, கண்டிப்பா தமிழ்நாடு ஃபுல்லா மக்களுங்க கொந்தளிப்பா இருக்காங்க. அவ்வளோதான் வரணும், நிப்பாட்டி விக்கலாம். ஏன்னா இவனுங்க வந்து ஒற்றுமை இல்லை, ஏடிஎம்கேயும் ஒற்றுமை இல்லை, டிஎம்கேயும் ஒற்றுமை இல்லை. சரி மாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடி, சிவகங்கை எல்லாமே இதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் வருவாரு, வந்தா கொஞ்சம் நல்லது பண்ணுவாரு அப்படின்றாங்க. மக்களுக்கு என்ன தேவை, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன தேவை, ஒரு காமன் மேனுக்கு என்ன தேவை, இதை வந்து பேசுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. நீ தற்கொலை நான் தற்கொலை, நீ தற்கொலை நான் தற்கொலை. இதை வந்து என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சினிமாவில் விசில் அடிக்கிற மாதிரி அவங்க விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த விசில் அவங்க அடிக்கிறாங்க. தவிர இந்த விசில நான் ஏன் அடிக்கணும், எதுக்கு அடிக்கணும், நம்ம விசில் அடிக்கிற மாதிரி அவர் என்ன பேசுறாரு, அவரு அடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் என்ன பண்ண போறாரு, ஏதாவது வச்சிருக்காரா, அஜெண்டா வச்சிருக்காரா, அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது அஜெண்டா வச்சிருக்காரா? ஒன்றும் கிடையாது. அவர் வந்து மாமா, அங்கிள், டேடி, மம்மின்னு பேசிட்டு இருக்காரு. அதை வந்து இவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேடி மம்மின்னு அவர் பேசாம இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ண மாட்டாங்க. மேபி இருக்கு, இந்த 3-4 மாசம் இருக்கு எலெக்ஷன் டைம்ல. மாமா டேடியும் மச்சானோட ஒன்னாவோட சேர்ந்தா சேரலாம். எப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படியும் போயிடுவாங்க. சார் எல்லாம் பண்ணதான் சார், நாளைக்கு எத்தனை கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம், 2 பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. பாவம் அந்த விசில் வச்சு வெயில்ல சாவறாங்கல்ல, அவனுக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் அவங்க வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுல வந்து மேல இருக்க 2 பேர் மட்டும் தான் ஆடுற கேமுக்கு இது வந்து பலிகிட வராங்க மக்கள். இதுதான் எல்லா காலத்தையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது நடக்குது, பெருசா நடக்குது. ஆனா சொல்ல முடியாது விஜய், ஏன்னா அவங்க பேக்ரவுண்ட் இப்ப அவர் ஓரளவுக்கு தெரியுது. இப்ப இருக்க ஜென்சி இதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் நிறைய விஷயம் கத்துட்டு வர்றாரு. அதனால அரசியல ஒரு 80-90% ஜெயிக்குது வாய்ப்பு. ஏன்னா அவர் பக்கமும் இருக்கு. அவர் இந்த வாட்டி தோத்தவனா அடுத்த வாட்டி ஜெயிக்குது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் தோல்வி சொல்ல முடியாது, 2வது தோத்தலாம் அவர் விடாம ஜெயிக்கலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காரு. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி தோத்துட்டோம், அடுத்த வாட்டி அவர் இறங்காம இருந்தாருன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, என்ன விட்டோம் அது எதுவுமே தெரியாது அவருக்கு. ஆனா இவங்க அதிமுக அப்படி கிடையாது, தோத்தாலும் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாம அடிஞ்சு இறங்கி என்ன வேணா செய்ய பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இப்போ ஒரு வாட்டி தோத்துட்டுன்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டாங்க. அடுத்தது நம்ம எதெல்லாம் தோத்தோம், என்ன ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் பார்ப்பாங்க. இவர் புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு ஆலோசனை பண்ணணும், நிறையா அவங்கள்ட்ட கேட்கணும்.
பேக்ரவுண்ட் நிறைய டீட்டெயில் இருக்கணும். இப்போ ஐடி சப்போர்ட் நிறைய வேணும். எனக்கு டெக்னாலஜி வேற வளர்ந்துருச்சு. ஐடி சப்போர்ட் இல்லாமல் அவங்களாலையும் முன்னேற முடியாது. இப்போ பொதுவாகவே விஜய் அவர்கள் வந்துட்டு பொதுக்கூட்டத்துல பேசுறத பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்ல பேசுறது யாரு எல்லாருக்கும் உரிமை உண்டு. இப்ப நான் கூட கட்சி ஆரம்பிச்சு நான் கூட பேசலாம். நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ பேச போற கருத்து என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது. இப்ப நான் பொறுத்தவரை நான் நடிகை தான் பார்ப்பேன். என்ன காசு நான் வந்து அவர் நடிகரை தான் பார்ப்பேன். விஜய் நல்ல நடிகர். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்து அவர் டான்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்க்குற ஆளு. அவன் சில படங்கள்லாம் உட்காந்து எத்தனை வரான் பார்ப்பேன். விஜய் ரொம்ப பிடிக்கிற நடிகர். பட் பொலிட்டிஷியனா நீ உள்ள வரும்போது என்ன நீ ரோல் பண்ற, என்ன நீ ரூல் பண்ண வர, என்னுடைய நாட்டை நீ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வரனா உனக்கு என்ன தெரியுன்றத முதல்ல எனக்கு சொல்லணும். அது முக்கியம் இல்லையா? 2025 நீ வந்துட்டுனா 2030 நீ என்ன பண்ண போற? இவங்க பண்ணாது நான் பண்றேன், அவங்க செய்யாது நான் பண்றேன். அரசியல் ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா எல்லாருக்கும் இலவசம் நான் பண்றேன். சினிமாவில் சொன்னீங்க அதை ஏதாவது ஒரு சினிமா ஒரு சிங்கப்பூர்ல அங்கே ஃப்ரீன்னு சொல்லிட்டேன். அது ஒரு படத்தை பெரிய இஷ்யூவாக ஆச்சு. நீ அதை வந்து இப்போ அரசியல் வந்துட்டியா, அதை டாபிக் ஓப்பன் பண்றியா? நான் வந்தா நான் இலவசமா நான் வந்து மருத்துவத்தை கொண்டு வந்துடுவேன், இலவசமா நான் படிப்பு கொண்டு வந்துடுவேன். ஏதாவது டாபிக் எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. சும்மா வந்து மாமா மச்சா அம்மா டேடி மம்மின்னா அது வந்து வேஸ்ட். நீ வந்துட்டேன்னா உனக்குன்னு கத்துற கூட்டம், உனக்குன்னு ரசிக்கிற கூட்டம் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அது எந்த தப்புமே கிடையாது. அது வந்து அவங்க உனக்கு வந்து ஓட் பேங்க் வந்து அஷூரன்ஸ். பார்ப்போம் அவர் என்ன பண்றாரு பார்ப்போம். அதுக்காக தப்பு சொல்லல, வரட்டும் நிறைய திட்டங்கள் சொல்லட்டும், என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ண சொல்லிட்டோம். இந்த இலவசங்கத்தை நிற்பாட்டினா போதும். பாதி விஷயம் சும்மா தரேன் ஒன்றும் சும்மா கொடுக்கல. 10,000 ரூபாய் சும்மா கொடுத்தாங்கன்னா 2,000 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா தான் கட்டிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு எதுனா நம்ம மக்களுக்கு அவர்னஸ். இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் கரெக்டாக இன்னும் 2-3 ஜென்ரேஷன் மாறணும் சார். 2-3 ஜென்ரேஷன் மாறினாதான் தமிழ்நாடு உருப்படும். அந்த 2-3 ஜென்ரேஷன் மாறாத வரைக்கும் தமிழ்நாடு உருப்பாது.